கழகம், வாழ்க வீர தமிழர் மக்கள் கழகம். முழு மனதோடு பாடுபடுவேன். ஈழ தமிழர் மக்கள் கழகத்தின் கொள்கைகள் மற்றும் விதிமுறைகள் மதித்து செயல்படுவேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று வீரத்தமிழர் மக்கள் கழகத்தின் உதயமான நிகழ்வாக இன்றைக்கு ஊடக நண்பர்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இத்தனை ஆண்டு காலமாக வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் அமைப்பாக நாங்கள் சமுதாய பணியில் தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டத்திலும் வேளாளர் சமுதாயத்தின் உரிமைக்காக, வேளாளர் சமுதாயத்தின் அரசியல் அங்கீகாரத்திற்காக போராடி கொண்டிருந்தோம். அனைத்து மாவட்டத்திலும் எங்கள் சமுதாய மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் குரல் கொடுக்கும் ஒரு கழகமாக வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் எங்களுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக, எங்கள் மக்களின் குரல் சட்டமன்றத்தில் ஒலிப்பதற்காக இன்று வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் அரசியல் பிரிவாக வீரத்தமிழர் மக்கள் கழகமாக இந்த கட்சியாக நாங்கள் தமிழக மக்கள் மத்தியில் உதயமாக இருக்கிறோம். இது ஒட்டுமொத்த தமிழ் குடிகளின் மக்களுக்காக, குரலற்ற மக்களின் குரலாகவும், அனைத்து மக்களின் சமூக நீதிக்காக போராடக்கூடிய ஒரு கட்சியாக வீரத்தமிழர் மக்கள் கழகம் அரசியல் பிரவேசத்தில் இனி தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாங்கள் செயல்படுவோம். தேர்தல் நெருங்கிட்டு நேரத்தில் அனைத்து கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா அவங்க பிரதான வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திட்டு நேரத்தில் நம்மளுடைய இந்த பயணம் என்ன மாதிரி இருக்கும்? யாருடைய கூட்டணி வைக்க போறீங்களா, இல்ல எதிர்காலத்தில் வரக்கூடிய தேர்தல்? எங்களுடைய அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து ஆலோசித்து எங்களுடைய மக்களுடைய கோரிக்கையை, எங்களுடைய தீர்மானத்திற்கு யார் முக்கியத்துவம் கொடுத்து அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ, எங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றி தாரன் என்று வாக்குறுதி கொடுக்கப்படுறார்களோ அவர்களுடைய அந்த கட்சியோட தான் எங்களுடைய கூட்டணி இருக்கும். எங்களோட ஆதரவு நிலைப்பாடு இல்ல. நாங்க சில கட்சியில எங்களுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து ஆலோசித்து தொகுதி பங்கீட்டு சீட்டு கேட்டுட்டு இருக்கோம். அதனால சீட்டு கிடைக்கும் பட்சத்தில் இருப்போம். இல்லாட்டி எங்களோட தீர்மானங்களுக்கு அவங்க எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் தராங்க, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எங்க சமூக மக்களுக்கு, வேளாளர் சமுதாய மக்களுக்கு எவ்வளவு தூரம் அவங்க முக்கியத்துவம் தராங்க, அதை பொறுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் வீரத்தமிழர் மக்கள் கழகத்தோட நிலைப்பாடு இருக்கும். இது தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடு என்பது இந்தியாவில் முக்கியமான ஒரு மாநிலம். இங்கு அனைத்து சமூக மக்களுக்கும் உண்டான சமூக நீதி பிரதிநிதித்துவம் கிடைக்குதா என்றா கிடைக்கல. சமூக நீதி அரசுன்னு சொல்றாங்க. ஆனா சமூக நீதி அனைத்து சமூகத்திற்கும் பங்கிட்டு வழங்க வேண்டும். அதனாலதான் அனைத்து சமூகத்தையும் நேசிக்கக்கூடிய அனைத்து சமூக தலைவர்களையும் நாங்கள் கொள்கை தலைவராக கொண்டு வீரத்தமிழர் மக்கள் கழகம் என்று நாங்கள் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வீரத்தமிழர் மக்கள் கழகம் அனைத்து தமிழ் குடிகளுக்கான மக்களாக, குரலாக நாங்கள் களத்தில் இறங்கி செயல்படுவோம். சமீப காலமாக தமிழர்கள் அவர்களுடைய வீரத்தையும் அவர்களுடைய பாரம்பரியத்தையும் வரலாறையும் மறந்து தவறான போதையில் அடிமையாகி வீரமே மழுங்கி போய் கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாங்கள் வீரத்தமிழர் மக்கள் கழகம் சார்பாக ஒவ்வொரு இளைஞர்களுக்கும், ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இந்த தமிழரின் வரலாற்றை எடுத்து கூறி நாம் வீரத்தமிழர் என்று சூறவழித்து இன்னைக்கு தமிழர் என்ற பெயரில், தமிழ் தேசம் என்ற பெயரில் இந்த தமிழ்நாட்டை சின்னப்பனமாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எதிராக வீரத்தமிழர் மக்கள் கழகம் என்று நாங்கள் அமைப்பு கட்சியை உருவாக்கி இருக்கோம். தமிழ் தேசியம் என்ற பேரில் கட்சியை உருவாக்கி தமிழர்களின் குடிகளின் பெயரை அழிக்கும் நோக்கத்தோடு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஆரம்பித்த காலத்தில் இருந்த அவர்களுடைய கரத்துக்கு தூணாக இருந்த நிறைய பேர் இன்னைக்கு அவரை விட்டு மாறி போயிட்டாங்க. காரணம் அவருடைய
நோக்கமும் பாதையும் திசை திருப்பி எந்த பக்கம் பணம் கொடுக்கிறாங்களோ அந்த பணத்தை நோக்கி தான் அவரோட செயல்பாடு இருக்க தவிர உண்மையான தமிழ் தேசியம் பாதையில் உண்மையான தமிழ் குடிகளை முன்னேற்றுவதற்கும் தமிழரின் பாரம்பரியம் வரலாற்றை பாதுகாப்பதற்கும் உண்டான ஒரு கட்சியாக நாம் தமிழர் இல்லை. நாம் தமிழருக்கு எதிராக தான் தமிழர் குடிகளை பாரம்பரியத்தையும் வரலாற்றையும் அனைத்து தமிழ் குடிகளின் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காக வீரத் தமிழர் நாங்கள் உருவாக்கி இருக்கோம். தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்திலும் அனைத்து மக்களுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக வீரத்தமிழர் மக்கள் கழகம் இருக்கும். இந்த வீரத்தமிழர் மக்கள் கழகத்தின் தீர்மானங்களை யாரு நிறைவேற்றுகிறார்களோ, எங்களுக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய ஆதரவு நிலைப்பாடு இருக்கும். நாங்கள் சுமார் 60 தொகுதிக்கு மேல ஒரு 25% மேல நாங்க மக்கள் தொகையில இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்களை போல பல்வேறு தமிழ்குடி மக்கள், எடுத்துக்காட்டுக்கு விஸ்வகம் ஆசாரி சமுதாயம், கோனார் சமுதாயம் என்று பல்வேறு சமூகத்துக்கு உண்டான பிரதித்துவம் வழங்கல. அவர்களுக்காகவும் குரல் கொடுக்க போராடக்கூடிய ஒரு அரசியலத்தின் அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய கட்சியாக வீரத்தமிழர் மக்கள் கழகம் இருக்கும். வீரத்தமிழர் மக்கள் கட்சியின் உதயமான நாளான நிகழ்வுக்கு இன்று திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர், மதுரை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், திண்டுக்கல், கோயம்புத்தூர், சிவகங்கை, ராம்நாடு, தஞ்சாவூர், கரூர் என்று பல்வேறு மாவட்டத்திலிருந்து, தேனி, பல்வேறு மாவட்டத்திலிருந்து வந்திருக்காங்க. அடுத்த கட்ட நகர்வா எங்களுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட கலந்து ஆலோசித்து எங்களுடைய கட்சியோட தீர்மானங்களை யார் நிறைவேற்றி தாரன்னு சொல்றாங்களோ அவங்களுடைய ஆதரித்து அவர்களை ஆட்சிப்படத்தில் அமர்த்துவதற்காக எங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் வீர தமிழர் மக்கள் கழகம் சார்பாக அமையும். இன்று தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி ஆரம்பித்துள்ள நடிகர் விஜய் அவர்கள் எங்களுடைய சமூகமாக இருந்தாலும் அவரை போல் நாங்கள் பனையூர் அரசியல் பண்ணுவதற்காக வரல. நாங்கள் 2013 வருடத்திலிருந்து இன்று வரை பல்வேறு மக்களுக்காக, எப்படி வேளாளர் சமுதாய மக்களுக்காக நாங்கள் போராடுகிறோமோ பல்வேறு சமுதாய மக்களுக்காக களத்தில் இறங்கி மக்களோடு மக்களாக நாங்கள் போராடி இருக்கிறோம். அதனால் எங்களுடைய நிலைப்பாடு, எங்களை போல் அனைத்து மக்களுக்கும் உரிய அங்கீகாரம், அவங்களுடைய முக்கியத்துவத்தை யார் உணர்த்துகிறார்களோ, அரசியல் கட்சியில யார் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறாங்களோ அவர்களுக்காக, அவர்களுடைய ஆதரவுக்காக, அவர்களை வெற்றி பெறுவதற்காக எங்களுடைய தேர்தல் நகர்வு இருக்கும். நாம் தமிழர் என்று கூறிக்கொண்டு தமிழ் தேசம்தான் எங்களுடைய முழுக்கம் என்று கூறிக்கொண்டு செயல்படக்கூடிய நாம் தமிழர் கட்சியில நீங்க பல்வேறு இடத்துல சாதி அடையாளத்தோட ஒழிப்பு தான் நடக்குது. ஆனால் தமிழ் தேசம் என்பது தமிழ் குடிகள், இந்த தமிழ்நாட்டில் பறந்து விரிந்து வாழக்கூடிய பல்வேறு குடிகள், தமிழ் குடிகள், அவர்களுடைய வரலாறு, அவர்களுடைய அடையாளத்தோடு, அவர்களுடைய பாரம்பரியத்தோடு ஒன்றிணைந்து காப்பது தான் தமிழ் தேசியம். அந்த குடி வரலாற்றை பாதுகாப்பது தான் தமிழ் தேசியம். அதை வீரத்தமிழர் மக்கள் கழகம் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நிறைவேற்றும் என்பதை நாங்கள் உறுதிப்படுகிறோம். தமிழ் சினிமாவிலிருந்து அரசியல் வருவது அவர்களுடைய விருப்பம். இந்த தமிழ்நாட்டில் நல்லது நடக்கணும், தமிழர்களுக்கு உண்டான மக்களுக்கு உண்டான அடையாளத்தோடு நல்லது செஞ்சா நாங்கள் வரவேற்கிறோம். ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சியில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பல்வேறு மக்களை பாதிக்கும் விஷயங்கள் நடக்கு சினிமா என்ற பெயரில். சினிமா என்பது அனைத்து சமூகத்திற்கும் பொதுவாக இருக்க வேண்டும். ஒரு சமூகத்தை தூக்கி பிடிப்பதோ, ஒரு சமூகத்தை தாழ்த்தி பேசுவதோ, ஒரு சமூகத்தை தாக்கி பேசும்போது வசனங்கள் இல்லாமல் தமிழர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும், போதையை அழிக்கும் விஷயமாக, ஒழிக்கும் விஷயமாக படங்கள் அமைந்தால் நாங்கள் வரவேற்கிறோம். தமிழர்கள் நடிகர்கள் அரசியலுக்கு வரலாம், தப்பு கிடையாது. ஆனா இங்க நல்லது நடக்கும். வீரத்தமிழர் மக்கள் கழகத்தின் கொடியில இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தின் ஈழத்தமிழுக்காக போராடிய எங்கள் அண்ணன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மீது இருக்கக்கூடிய தடையை இந்தியாவில் தடை செய்ய வேண்டும் என்பது எங்க வீரத்தமிழர் மக்கள் கழகத்தின் முக்கியமான கொள்கையாக நாங்கள் இதில் வைக்கிறோம்.